மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவில் பிரியமான இணையதள நண்பர்களே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். அவரது அழைப்பு நம் அனைவருக்கும் மனதிற்கு இதமாகவும் இதயத்திற்கு ஆறுதலாகவும் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே அவரது மகிழ்ச்சியிலும் வாழ்விலும் பங்கேற்க அழைப்பு விடுக்கின்றார். இறைவனின் இந்த அழைப்பை நற்செய்தி நூலிலே ஆங்காங்கே நாம் பார்க்கக்கூடும். மத்தேயு நற்செய்தியில் என் பின்னே வாருங்கள் என்றும் விருந்துக்கு வாருங்கள் என்றும் இறைவனின் அழைப்பு அனைவருக்கும் உரித்தானதாக இருக்கின்றது. இவ்வாறாக அவரது அன்பிலும் இரக்கத்திலும் அவரது நிறைவிலும் அமைதியிலும் அவரது வாழ்விலும் பங்கேற்க அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் இந்நவீன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தேவையான சுமைகளை தேவையற்றதாக கருதி ஒதுக்குவதும் தேவையற்ற சுமைகளை விரும்பி சுமப்பதுமே பிரச்சனையாகிறது. அப்படியென்றால் என்ன? வாழ்வில் 2 விதமான சுமைகள் உண்டு. ஒன்று தேவையற்ற சுமை, மற்றொன்று தேவையான சுமை. தேவையற்ற சுமை என்பது எதிர்காலத்தை பற்றிய ஏக்கம். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் இவ்வாறு கூறுகின்றார்: நீங்கள் வருத்தப்படுவதாலோ அல்லது வேதனைப்படுவதாலோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா? எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஏனெனில் இயேசு உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். ஆகவே எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஏக்கம், கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றை குறித்து கலங்கி கண்ணீர் வடித்தல், பொருளாதார சிக்கலை குறித்து எப்பொழுதும் கவலைப்படுவது, அது மாத்திரமல்லாமல் வாழ்வில் வசதி தேடி அவற்றிற்காக ஓய்வின்றி உழைத்து வருந்துவது, இவை அனைத்துமே தேவையற்ற சுமைகள். இந்த சுமைகளை நாம் சுமந்து சோர்ந்து போயிருக்கின்றோம். இவற்றிலிருந்து நாம் விடுதலை அடைந்து நம் தேவையான சுமைகள், அதாவது தன்னலம் மறந்து தன்னிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்வது, சுயநல வட்டத்தை தாண்டி பிறருக்கு உதவி செய்வது, பிறரை உள்ளபடியே ஏற்று அன்பு செய்வது, இவையெல்லாம் தேவையான சுமைகள். இந்த சுமைகளை நாம் சுமக்கின்ற போது நிச்சயமாக நாம் அனைவருமே ஆண்டவருடைய அன்பிலும் இரக்கத்திலும் அவருடைய மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் பங்கேற்க முடியும். இயேசுவை முழு இதயத்தோடு பின்பற்றுபவர்கள் முதல் வகையான சுமைகளை தூக்கி எறிகின்றார்கள். இயேசு சிலுவையில் சுமந்த 2வது வகையான தேவையான சுமைகளை விரும்பி ஏற்கின்றார்கள். காரணம், வாழ்வின் இனிமையின் மகிமையும் மகிழ்ச்சியும் 2வது வகையான சுமைகளை சுமப்பதிலே அடங்கியிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அருளின் வார்த்தைகளை, ஆறுதலின் வார்த்தைகளை நமதாக்கி கொண்டு தேவையற்ற சுமைகளை தவிர்த்து தேவையான சுமைகளை சுமந்து ஆண்டவர் இயேசுவை முழு இதயத்தோடு பின்பற்றி அவரது வாழ்விலும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் பங்கேற்க நாம் முயற்சி செய்வோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.